ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோவில் ஃபஜ்ஜி ப்ரௌனி சூப்பராக எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி அட்லாஸ்ட் கரெக்டாக 250 கிராம்ஸ் வர மாதிரி எப்படி பேக் பண்ணி இருக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு அரௌண்ட் 65 கிராம்ஸ் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 38 கிராம்ஸ் வந்து பட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு முட்டை போதும், அது கொஞ்சம் பெரிய முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 65 கிராம்ஸ் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 50 கிராம்ஸ் ஒயிட் சுகரும் ஒரு 15 கிராம்ஸ் வந்து ப்ரௌன் சுகரும் எடுத்து ரெண்டையும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இது கூடவே வந்து ஒரு 50 கிராம்ஸ் மைதாவும் 8 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரெண்டையும் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த விதமான கொக்கோ பவுடருக்கு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ அதையும் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் பட்டர் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எல்லாமே கலந்து வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு பேட்டர் வெயிட் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து இந்த 1/4 கிலோ ப்ரௌனிக்கு 5 into 5 ஸ்கொயர் இன்ச் டின் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேட்டரெல்லாம் ஊற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 275 கிராம்ஸ் வந்து 270லேருந்து 75 கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து இருக்க அந்த வாட்டரு கண்டென்ட் எல்லாமே வந்து பேக்காகி கிடைக்கும்போது கொஞ்சம் கம்மியாயிரும். ஒரு 20 கிராம்ஸ் கிட்ட வந்து கம்மியாயிரும். உங்களுக்கு வந்து அட்லாஸ்ட் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். பேட்டர் வெயிட் பார்த்திங்கன்னா 275. பார்த்திங்கன்னா சூப்பராக 20-25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கூல் டவுனாக ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். இதில் வந்து அரௌண்ட் 6 பீசஸ் வந்து ஓரளவுக்கு மீடியம் பீசஸ் 6 பீசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ரௌனியில் பார்த்தாலே தெரியும், நல்லா ஃபஜ்ஜியாக செம டேஸ்ட்டாக கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நார்மல் பிவிசி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதோட வெயிட்டு வந்து 0 பண்ணிவிட்டு நான் இந்த 6 பீசஸையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நம்மளுக்கு 258 கிராம்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது ப்ரௌனியோட வெயிட் மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.